நெக்ஸ்ட்டு வந்து பவர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கவர்னர் அப்படின்னா கவர்னரோட பவரு என்ன, ஃபங்க்ஷன்ஸ் அவரோட செயல்பாடுகள்னால் என்ன, கவர்னருக்கு என்ன பவர் இருக்குது, அவர் என்னென்ன வேலைகள் செய்யலாம் என்பதை பற்றி இந்த ஹெட்டிங்கில் பார்க்கலாம். பவர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கவர்னர் அப்படின்னா கவர்னருக்கு என்ன பவர் இருக்குது, அதிகாரம் இருக்கிறது மற்றும் அவருக்கு என்னென்ன வேலைகளை செய்ய முடியும் அவரால் என்பதை பற்றி பார்க்கலாம். கவர்னர் இஸ் த ஹெட் ஆஃப் த ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஹி ஹேஸ் எனார்மஸ் பவர்ஸ் அப்படின்னா மாநிலத்தோட தலைமை ஒரு பொறுப்பாளர். மாநிலத்தில் தலைமை பொறுப்பாளர், எக்ஸிக்யூட்டிவ்னா செயல்படுத்தும் பொறுப்பாளர்னு அர்த்தம். அவர் தலைமை வைப்பார் மாநிலத்துக்கு. அண்டு ஹி ஹேஸ் எனார்மஸ் பவர், அவருக்கு ஏகப்பட்ட எனார்மஸ்னால் அதிகமான பவர் உள்ளது. அதிகமான பவர்னால் அவருக்கு அதிகமாக அரசாங்கத்தால் பவர் கொடுக்கப்பட்டுள்ளது. இன் திஸ் எக்ஸிக்யூட்டிவ் இன் திஸ் எக்ஸசைஸ் ஆஃப் பவர்ஸ் அப்படின்னு ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா இந்த எக்ஸசைஸ்னால் செயல்படுத்துகிறது. இந்த எக்ஸசைஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அண்டு பவர்ஸ் அப்படின்னு சொன்னால் இந்த அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவரை செயல்படுத்துவது எப்படி, இந்த எக்ஸசைஸ் செயல்படுத்தணும்னா அந்த பவரையும் செயல்படுத்த வேண்டும் என்றால் த கவர்னர் எக்ஸப்ட் இன் சர்டன் கேசஸ், கவர்னர் சில விஷயங்களில் மட்டும் எக்ஸப்ட் இன் சர்டன் கேசஸ் இஸ் டு பி கைடட் பை த எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னா சில விஷயங்களில் அவர் யாரால் வழிகாட்டப்படுகிறார், இஸ் டு பி கைடட், அவர் வழிகாட்டப்படுகிறார். யாரால் வழிகாட்டப்படுகிறார்னா அவருக்கு உதவி செய்கிறாங்கன்னு அர்த்தம் கவர்னருக்கு. பை எய்டு அண்டு அட்வைஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னா அரசாங்கத்தில் உள்ள இப்போ தமிழ்நாடு அரசாங்கத்தில் உள்ள மினிஸ்டர்கள் குழு வந்து கவர்னருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, செயல்படுத்துவாங்க, அவரோட பவரை செயல்படுத்துவதற்காக வேண்டி அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஹெட்டட் பை த சீஃப் மினிஸ்டர்ஸ் அண்டர் ஆர்டிக்கிள் 163. ஆர்டிக்கிள் 163 பிரகாரம் அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸுக்கு தலைவர் யார், சீஃப் மினிஸ்டர். த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் உதவி பண்ணணும் கவர்னருக்கு ஒரு திட்டங்களை செயல்படுத்த வேண்டி. ஆனால் அதற்கு அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருக்கு தலைமை வகிக்கிறது யார், சீஃப் மினிஸ்டர். அந்த இந்த ஆர்டிக்கிள் பிரகாரம் சீஃப் மினிஸ்டர் தான் தலைவராக இருக்கிறார் என்று சொல்கிறார். யாருக்கு, மினிஸ்டர்களுக்கு. அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் அப்படின்னா அவருக்கு நிர்வாகத்தில் என்னென்ன பவர்கள் இருக்கிறது என்று பார்க்கலாம். ரைட்டா, ஹி அப்பாயிண்ட்ஸ் த லீடர் ஆஃப் த மெஜாரிட்டி பார்ட்டி அப்படின்னா ஒரு அரசியல் கட்சியோட பெரிய கட்சியை அவர் லீடராக அவர் அந்த அப்பாயிண்ட்ஸ் அப்படின்னு அவர் அப்பாயிண்ட் பண்ணலாம். அப்பாயிண்ட்டுன்னா அவர் அப்பாயின்ட், அது சாதாரண அப்பாயிண்ட்டுன்னா அப்பாயின்மெண்ட் தான். அவரை அந்த பதவியில் வைக்கலாம். அப்பாயிண்ட் த லீடர் ஆஃப் த மெஜாரிட்டி பார்ட்டி ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னா ஒரு பெரிய அரசியலமைப்பு சட்டத்தின் தலைவரை அவர் என்னவாக அமைக்கலாம் என்ற தலைவராக நியமனம் பண்ண அவருக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லுகிறார். அஸ் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னா அவரை முதலமைச்சராக நிர்வாகம் செய்வதற்கு அவரை இவரால் அப்பாயின்மெண்ட் செய்ய முடியும் என்று சொல்லுகிறார். ரைட்டா, அதற்கு அப்பாயிண்ட் த லீடர் ஆஃப் த மெஜாரிட்டி ஆஃப் த பார்ட்டி. மெஜாரிட்டினா யார் ஒரு பார்ட்டியில் வந்து அதிகமாக ஜெயிச்சு வந்திருக்காங்களோ அவர்களில் ஒருவரை முதலமைச்சராக அவர் அந்த மாநிலத்தில் உருவாக்க முடியும். அதான் போட்டிருக்காங்க. அப்பாயிண்ட்ஸ்னால் இவரால் அப்பாயின்மெண்ட் செய்ய முடியும். யாரால், கவர்னரால். யார், த லீடர் ஆஃப் த மெஜாரிட்டி பார்ட்டி, ஒரு பெரிய கட்சியோட தலைவரை, ஜெயிச்சு வந்த தலைவரை, அசம்பிளி எலெக்ஷனில் ஜெயிச்சு வந்த தலைவர் வந்து முதலமைச்சராக அப்பாயின்மெண்ட் செய்ய இவரால் இயலும் என்று சொல்கிறார். சென்னை மெட்ரோ, கோயம்பேடு மெட்ரோ இதுதானே, வேறு எதுவும் இல்லை. சரி. He appoints the members of the council of ministers on the recommendation of the chief minister அப்படின்னா அது அடுத்து ரெண்டாவது. சீஃப் மினிஸ்டர் இவரால் அப்பாயின்மெண்ட் பண்ண முடியும், பெரிய கட்சியின் தலைவரை. ரெண்டாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மந்திரிகளை வந்து இவர் வித் ரெக்கமெண்டேஷன், சீஃப் மினிஸ்டரின் அறிவுறுத்தின் பேரில் சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்கிறாரோ அவர் யார் மினிஸ்டர்னு சொல்கிறாரோ அவங்கள இவர் அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். அதான் ஹி அப்பாயிண்ட்ஸ் த அதர் மெம்பர்ஸ் ஆஃப் த கவுன்சில், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், வேறு மெம்பர்களை எம்எல்ஏ ஜெயிச்சு வந்துடுவாங்கள
கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னா மந்திரிகளாக நியமனம் செய்ய முடியும். எப்படி நியமனம் செய்ய முடியும்? அந்த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர். முதலமைச்சர் யாரை ரெக்கமெண்ட் பண்ணுறாரோ அவரை இவர் மினிஸ்டராக அப்பாயின்மெண்ட் செய்ய முடியும். அடுத்து ஹி அப்பாயிண்ட் த சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அப்படின்னா மாநிலத்தில் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்னா இது எலெக்ஷன் இது வைக்கிறாங்க இல்லையா, எக்ஸாம் வைக்கிறாங்க. எக்ஸாம் வச்சு மாநிலத்தில் கவர்மெண்ட்டுக்கு அதிகாரிகள் தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லையா, அதான் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். மாநில சர்வீஸ் கமிஷன்னா பரீட்சை எழுதுகிற மையம்னு அர்த்தம். பரீட்சை எழுதுகிறோம்ல, இப்போ ஸ்கூலுக்கு பரீட்சை எழுதுகிற மாதிரி இப்போ வேலைக்கு போகணுன்னா பரீட்சை வைக்கிறாங்க இல்லையா, அது மாநில அரசாங்கம் ஒன்று நடத்தும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்று நடத்தும். எஸ்எஸ்சின்னா ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. இப்போ ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்னா மாநில அரசாங்கத்தால் இப்போ தேர்வு செய்யப்படும் ஒரு கமிஷன், ரைட்டா. இந்த கமிஷனை தான் கவர்மெண்ட்டுக்கு உண்டான ஆளுகளை தேர்ந்தெடுக்கும், ரைட்டா. அப்பாயிண்ட்ஸ் த சேர்மன். அந்த கமிஷனுக்கு இவர் யாரை தேர்ந்தெடுப்பார்? ஹி அப்பாயிண்ட்ஸ் த சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அந்த கமிஷன் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸாம் வைக்கிற கமிஷனுக்கு சேர்மனை இவர் தேர்ந்தெடுப்பார். சேர்மனை தலைவரையும் அதில் உள்ள மெம்பர்களையும் இவர் தேர்ந்தெடுக்க முடியும் என்று சொல்லுகிறார், ரைட்டா. மெம்பர்னால் அதுக்கு ஒரு தலைவர், சேர்மன் ஒருத்தர், பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்துறதுக்கு ஒரு தலைவர்னு ஒருத்தர் போடுவாங்க, அதுக்கு மெம்பர்னு ஒருத்தர் போடுவாங்க, அவங்கள தேர்ந்தெடுக்க முடியும் அப்படின்னு. அடுத்து ஹி அப்பாயிண்ட்ஸ் த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் அப்படின்னா அண்ட் டிட்டர்மைன்ஸ் இட்ஸ் கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ் அண்ட் டென்சர் ஆஃப் த ஆஃபீஸ் அப்படின்னா ஹி அப்பாயிண்ட்ஸ் இவரால் அப்பாயின்மெண்ட் பண்ண முடியும். யாரை? ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர். அதாவது மாநில இந்த எலெக்ஷன் நடத்துகிற ஒரு கமிஷனரை இவரால் அப்பாயின்மெண்ட் பண்ண முடியும். அண்டு டிட்டர்மைன்ஸ் தீர்மானிக்க முடியும். எதை தீர்மானிக்க முடியும்? ஹிஸ் கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீசஸ் அண்டு டென்சர் ஆஃப் த ஆஃபீஸ் அப்படின்னா ஹிஸ் கண்டிஷன்ஸ், அவர் என்னென்ன மாதிரி வேலை செய்யணும் என்பதையும், அண்டு டென்சர்னால் அது வருஷங்கள், எத்தனை வருஷம் அவர் எலெக்ஷன் கமிஷனாக இருக்கலாம், இந்த ஆஃபீஸில் இருக்கலாம் என்ற டென்சர்ன்றது வருடங்கள் லைன் தேர்ந்தெடுக்கும். இத்தனை வருஷத்துக்கு இவர் நான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி இவர் பண்ணலாம், ரைட்டா. அடுத்து நெக்ஸ்ட்டு ஹி ஆக்ட்ஸ் ஆஸ் த சான்சலர் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் இன் த ஸ்டேட் அப்படின்னா சான்சலர்ன்றது தலைவர், ரைட்டா. இப்போ யூனிவர்சிட்டி இருக்குது, ஏகப்பட்ட யூனிவர்சிட்டி மாநிலத்தில் இருக்குது. அதனோட தலைவர் யார்? இவர் தான் தலைவராக இருந்து பொறுப்பேற்று செயல்படுத்துவார். யார்? கவர்னர் தான் ஆக்ட்ஸ்ன்னு செயல்படுவார். எவ்வாறு செயல்படுவார்? சான்சலர்னு தலைவர். எதற்கு தலைவர்? யூனிவர்சிட்டிகளுக்கு தலைவராக இருந்து செயல்படுவார். மாநிலத்தில் உள்ள யூனிவர்சிட்டியோட தலைவர் யார்? இவர் தான் அப்படின்னு சொல்கிறார். ஹி ஆல்சோ அப்பாயிண்ட்ஸ் த வைஸ் சான்சலர் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் இன் த ஸ்டேட் அப்படின்னா மாநிலத்தில் உள்ள எல்லா யூனிவர்சிட்டிக்கும் தலைவர் இவர் தான். ஆனால் இவருக்கு கீழே ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் ஒரு தலைவராக நியமனம் பண்ணுவார். 100 யூனிவர்சிட்டி இருக்குது, 100க்கு மேலே இவர் தலைவர். இப்போ ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் வைஸ் சான்சலர், அப்போ உதவி தலைவர் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை வேலையில் அமர்த்துவார். அது பவர் இவர்கிட்ட தான் இருக்குது. ஹி ஆல்சோ அப்பாயிண்ட், இவரால் அப்பாயிண்ட் பண்ண முடியும். யாரை? வைஸ் சான்சலர்ஸ் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ் இந்த ஸ்டேட் அப்படின்னா மாநிலத்தில் உள்ள யூனிவர்சிட்டிகளுக்கு வைஸ் சான்சலர்களை அப்பாயின்மெண்ட் பண்ண முடியும். ஆனால் சான்சலர் இவர் தான் எல்லாத்துக்கும், ரைட்டா. He directly rules a state when there is a imposition of president rule in the state அப்படின்னா he directly rules a state. இவரால் மாநிலத்தை நேரடியாக ஆட்சி ஆள முடியும். எப்போது ஆட்சி ஆள முடியும்? எலெக்ஷனில் சீஃப் மினிஸ்டர் நேரடியாக ஆள முடியாது, தலைவராக தான் இருப்பார், ரைட்டா. ஆனால் மாநிலங்கள் கலைக்கப்படும் போது எந்த முதலமைச்சர் இருக்க மாட்டாங்க, எந்த எம்எல்ஏவும் இருக்க மாட்டாங்க. அப்போ நேரடியாக இவர் நிர்வாகம் செய்வார். அதான் சொல்கிறான், ஹி டைரக்ட்லி ரூல்ஸ், நேரடியாக ஆட்சி செய்வார் ஏ ஸ்டேட், ஒரு மாநிலத்தை. எப்பொழுது அப்படின்னு சொல்கிறான்? வென், அப்பொழுது தேர் இஸ் ஏ இம்போசிஷன் ஆஃப் த பிரசிடென்ட் ரூல் இன் த ஸ்டேட். பிரசிடென்ட் ரூல்னால் ஜனாதிபதி ஆட்சி மாநிலத்தில் நடைமுறைப்படுத்தும் போது அப்போ இவர் தான் அந்த மாநிலத்தை வழி நடத்துவார். எந்த மினிஸ்ட்ரி, யாரும் எம்எல்ஏ யாருமே இருக்க மாட்டாங்க, ரைட்டா. ஒன்லி இவரை விட்ட கவர்மெண்ட் ஊழியர் தான். அதான் சொன்னார், இது கவர்மெண்ட்டில் சரியில்லை வேலை செய்கிறது எம்எல்ஏகள் அப்படின்னா டிஸ்மிஸ் பண்ணிடுவார், ரைட்டா. பிரசிடெண்ட்டோட ரெக்கமெண்டேஷனில் டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு அந்த மாநிலத்தை இவர் வழி நடத்துவார் என்று சொல்கிறார். நல்லா பார்த்துக்கோங்க. தட் ஹி டைரக்ட்லி ரூல்ஸ் எ ஸ்டேட் வென் தேர் இஸ் எ இம்போசிஷனாக அமல்படுத்துறது. அந்த மாநிலத்தில் எதை அமல்படுத்துறது? இம்போசிஷன் ஆஃப் த பிரசிடென்ட் ரூல். பிரசிடென்ட் ஜனாதிபதி ஆட்சி அப்படின்னா கலைக்கப்படுகிறது மாநில சட்டசபை, ஜனாதிபதி ஆட்சி நடைமுறைக்கு வருகிறது என்று சொல்கிறார். இந்த ஸ்டேட் அப்பொழுது ஜனாதிபதிக்கு கீழே இவர் தானே. அப்போ அந்த மாநிலத்தை இவர் நடைமுறைப்படுத்துவார், செயல்படுத்துவார். அதுக்கடுத்து லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ், இவருக்கு சட்டத்தில் என்னென்ன பவர்கள் இருக்குது. லெஜிஸ்லேட்டிவ்னா சட்டமன்றத்தில் என்னென்ன பவர், சட்டம் இயற்றுறது இல்லை. லெஜிஸ்லேட்டிவ்னா சட்டம், லெஜிஸ்லேச்சர்னால் சட்டமன்றம், லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ்னால் சட்டம் இயற்றும் பவர்கள் இவருக்கு என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். த கவர்னர் இஸ் த இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த
ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னா, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர்னா மாநில சட்டமன்றம்னு அர்த்தம். மாநில சட்டமன்றத்தில் கவர்னர் இஸ் அன் இன்டெக்ரல் பார்ட், முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறார். இன்டெக்ரல்னா கவர்னர் இருக்கிறார், எவ்வாறு இருக்கிறார்? an integral part of the ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர். அப்போ மாநிலத்தில் சட்டமன்றத்தில் இவர் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறார். he is not a member of the either house of the legislature. அப்படின்னா இந்த 2 ஹவுஸ், லோவர் ஹவுஸ் அப்பர் ஹவுஸ் இருக்கு இல்லையா ஸ்டேட்டில், அப்போ அந்த 2 ஹவுஸ்லேயும் இவர் மெம்பர் கிடையாது. he is not a member of the upper house or lower house. he is not a member in the either house. either ஹவுஸ்னால் அப்பர் ஹவுஸ் ஆர் லோவர் ஹவுஸ், 2 ஹவுஸ்லேயும் இவர் மெம்பர் கிடையாது. in this capacity, இந்த நேரத்தில் he enjoys the following legislative powers and functions. அப்படி இந்த நேரத்தில் he enjoysனா அனுபவிக்கிறார்னு அர்த்தம் இல்லை. இந்த நேரத்தில் in this capacity இந்த இதை வைத்துக்கொண்டு in this capacity அவர் கொடுத்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு he enjoysனா அவர் நடைமுறைப்படுத்துகிறார். எதை நடைமுறைப்படுத்துகிறார்? the following கீழ்கண்ட அதிகாரத்தையும் செயல்பாடுகளையும் நடைமுறைப்படுத்துகிறார். he has the right to summon and prorogue the state legislator and dissolve the state legislative assembly. அப்படின்னா இவருக்கு உரிமை இருக்கிறது. he has the right அப்படின்னா இவருக்கு உரிமை இருக்கிறது. எதுக்கு? டு சம்மனிங் அப்படின்னா இப்போ சட்டமன்றத்தை கூட்டணும்ல. இப்போ சட்டமன்றம் எல்லாம் வந்துட்டாங்க, எலெக்ஷன் நின்று ஜெயிச்சுனாலும் சரி, தனதே நீங்கள் சட்டமன்றத்தை கூட்டுங்க அப்படின்னு தேதியை சொல்லுவார். அதான் சம்மனிங்னா அந்த தேதியை அறிவிப்பார். அண்டு புரோரோகுன்னு சொன்னால் என்னது? கலைக்க முடியும். அப்படின்னா சட்டமன்ற கலைக்கலை, ஒத்தி வைக்க முடியும். இப்போ சட்டமன்றத்தில் ஏதாவது பிரச்சனை, சரி இப்போ தீர்ப்பு ஒத்தி வைக்கிற, கோர்ட்டில் தீர்ப்பு ஒத்தி வைக்கிற மாதிரி சட்டமன்றத்தை கூட்டவோ ஒத்தி வைக்கவே முடியும். சம்மன்னா கூட்டுறது, இத்தனாம் தேதி சட்டமன்றம் கூடும் அப்படின்னு சொல்லுவார். அதேமாதிரி இத்தனாம் தேதி வரைக்கும் சட்டமன்றம் ஒத்தி வைக்கப்படுகிறது. அப்படின்னா இப்போ லீவெல்லாம் வருது இல்லையா, அந்த லீவ் இந்த லீவுனா அப்போ சட்டமன்றத்துக்கு லீவ் விட்டு ஒத்தி வச்சிருவார். அதான் சொல்கிறாங்க. சம்மன்னா கூட்ட முடியும், புரோரோகுன்னு சொன்னால் ஒத்தி வைக்க முடியும். ஒத்தி வைக்கிறதுனா தள்ளி வைக்கிறது சட்டமன்ற செயல்பாடுகளை. எதனோட செயல்பாடுகளை? அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் சட்டமன்றத்தை தள்ளி வைக்கலாம், கூட்டலாம். அவரால் இத்தனாம் தேதி கூடுது, இத்தனாம் தேதி தள்ளி வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து அண்டு டிசால்வ் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி என்னது? சட்டம் இயற்றப்படும் சபை. சட்டம் இயற்றப்படும் சபையை அவர் கலைக்க முடியும். டிசால்வ்னா கலைக்க முடியும். அப்படின்னு தப்பு ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால், ஆட்சி அமைக்க திறன் இல்லைன்னா அந்த சட்டமன்றத்தை லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை கலைச்சிருவார். கலைச்சிட்டான்னா பிரசிடென்ட் ரூல் தானே வரும். அதுக்கடுத்து he can address the state legislature at the commencement of the first session. அப்படின்னா ஜெயிச்சு வந்த உடனே முதல்ல இவர் தான் அட்ரஸ் பண்ணுவார். அட்ரஸ் பண்ணுறாருன்னா he can address அப்படின்னா அவர் விளக்கு உரையாற்றுவார். என்ன உரையாற்றுவார்? எதில்? த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர், மாநில சட்டமன்றத்தில் உரையாற்றுவார். எப்பொழுது? அட் த கமன்ஸ்மெண்ட் ஆஃப் த ஃபஸ்ட்டு செஷன். அப்படின்னா முதல்ல ஆரம்பிக்கக்கூடிய செஷனுக்கு இவர் அறிவுரை ஆற்றுவார். அதான் அட்ரஸ்னா அறிவுரை ஆற்றுவார். ஆஃப்டர் ஈச் ஜென்ரல் எலெக்ஷன், ஒவ்வொரு ஜென்ரல் எலெக்ஷனுக்கு அடுத்தும் 5 வருஷம் கூட நடக்குது இல்லையா, நடக்கும்போது சட்டமன்றம் கூடும்போது ஃபஸ்ட்டு இவர் தான் உரை நிகழ்த்துவார். அண்டு ஃபஸ்ட்டு செஷன் ஆஃப் த ஈச் இயர். அப்படின்னா அது போக வருஷம் முதல்ல சட்டமன்றம் கூடும் இல்லையா, லீவ் கூடும்போது அப்பையும் உரையாற்றுவார். அப்போ ஃபஸ்ட்டு சட்டமன்றத்துலேயும் உரையாற்றுவார், அதுக்கடுத்து வருடமும் கூடும்போது உரையாற்றுவார் அப்படின்னு சொல்கிறாப்புல. he can send a message to the houses of the state legislator relating to the bill pending in the legislature. அப்படின்னு சொன்னால் அவர் செய்தி அனுப்புவார். he can send என்ன செய்தி அனுப்புவார்? to the houses of the ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர். அப்படின்னா ஹவுசஸ்ன்னு 2 ஹவுஸ், லோவர் ஹவுஸ் அப்பர் ஹவுஸுக்கு அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர் சட்டமன்றத்தில் உள்ள லோவர் ஹவுஸ் அப்பர் ஹவுஸுக்கு இவர் செய்தி அனுப்புவார். என்ன செய்தி அனுப்புவார்? ரிலேட்டிங் டு த பில். அப்படின்னா அங்கேருந்து பாஸ் பண்ணப்பட்ட பில்லு ஒரு கையில் இருந்துச்சுன்னு சொன்னால் எதை சேங்ஷன் பண்ணோம், எதை பெண்டிங் இருக்குதுன்னு சொல்லி அங்கே செய்தி அனுப்புவார் அப்படின்னு சொல்லுவார். டு த பில் பெண்டிங் இன் த லெஜிஸ்லேச்சர். அப்படின்னா லெஜிஸ்லேச்சரில் ஏதாவது அவர் பில் பெண்டிங் வச்சுருந்தாருன்னா அதனோட செய்தியை இந்த லெஜிஸ்லேச்சருக்கு அனுப்புவார். லெஜிஸ்லேச்சர்னால் சட்டமன்றத்துக்கு அனுப்புவார் அப்படின்னு சொல்கிறான். he can appoint the any number of the legislative assembly to preside over the. அப்படின்னா இவரால் அப்பாயின்மெண்ட் பண்ண முடியும் ஏதாவது ஒரு நபரை. என்ன எப்படி நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணோம்? அதில் எம்எல்ஏ வந்தவங்கள யாரையா ஒரு ஆளை தான் சொல்கிறான்.
he can appoint any member, யாதாரும் ஒரு மெம்பரை ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, இந்த சட்டமன்றத்தில் உள்ள சபையில் உள்ள மெம்பர்களை, அது சபை மெம்பர்களில் ஒருத்தரை அப்பாயின்மெண்ட் பண்ண முடியும். எதற்காக வேண்டிய அப்பாயின்மெண்ட் பண்ண முடியும்? டு ப்ரிசைட் ஓவர், தலைமை வகிக்க. எதற்கு தலைமை வகிக்க பார்க்கலாமா? எதற்கு தலைமை வகிக்கன்னு சொன்னால் ப்ரொசீடிங்ஸ்னால் இந்த தீர்மானங்களுக்கு தலைமை வகிக்க ஒரு நபர்களை, ஏதாவது தீர்மானம் வந்துச்சுன்னா அந்த தீர்மானத்துக்கு தலைமை வகிக்க ஒரு நபரை இவரால் அப்பாயின்மெண்ட் பண்ண முடியும். when the office of both the house speakers, when the office of both the speaker and the deputy speaker fall vacant அப்படின்னா, ரெண்டு ஹவுஸில், அதாவது லோவர் ஹவுஸ் அண்ட் அப்பர் ஹவுஸ், லோவர் ஹவுஸில் ஸ்பீக்கர் இருப்பார், அப்பர் ஹவுஸில் டெப்டி ஸ்பீக்கர் இருப்பார். அப்போ அந்த நேரத்தில் அந்த இடத்துல யாருமே இல்லை, வேகண்ட்டாக இருக்குது அந்த இடம், ஸ்பீக்கர் இல்லை, டெப்டி ஸ்பீக்கர் இல்லைன்னு சொன்னால் இவரால் முடியும். ஏதாவது ஒரு எம்எல்ஏவை அவர் ஸ்பீக்கராகவோ இல்லை டெப்டி ஸ்பீக்கராகவோ நியமனம் பண்ண முடியும். அதைத்தான் சொல்கிறான். ஏதாவது ஒரு மெம்பரை ஃபார் ப்ரொசீடிங்னா தலைமை வகிக்கணும் இல்லையா, அந்த சபைக்கு தலைமையேற்று செய்யணும் இல்லையா. அப்போ தலைமையேற்று செய்கிறது யார்? ஸ்பீக்கர் அண்ட் டெப்டி ஸ்பீக்கர். ரெண்டு சபை இருக்குல்ல, அதான் ஒன்று ஸ்பீக்கர், இன்னொன்று டெப்டி ஸ்பீக்கர். ரைட்டா? he can nominate one member of the state legislative assembly from the Anglo-Indian community. அப்படின்னா இந்த அப்பர் சபையில் ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி சேர்ந்த ஒரு நபரை இவரால் நியமனம் செய்ய முடியும். he can nominate, நியமனம் செய்ய முடியும். ஒன் மெம்பர் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னா மாநில சட்ட சபையில் இவரால் யாரை ஒரு நபரை இவரால் நாமினேட் செய்ய முடியும். அதாவது அப்பர் ஹவுஸுக்கு, இதெல்லாம் அப்பர் ஹவுஸ்லாம் பண்ண முடியும், லோவர் ஹவுஸில் ஜெயிச்சு வருவாங்க. ரைட்டா? ஃப்ரம் எந்த குரூப்லேருந்து ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டியில் உள்ள ஒரு நபரை இவரால் அங்கே அப்பர் ஹவுஸுக்கு மெம்பராக நியமனம் செய்ய முடியும். அதுக்கடுத்து he nominates 1/6 of the members of the state legislative council from amongst the persons having special knowledge or practical experience in literature, science, art, cooperative movement அண்டு சோசியல் சர்வீசஸ். அப்படின்னா இவர் ஆறில் ஒரு நபர் ஹி நாமினேட்ஸ் 1/6, 6 நபர்களில் ஒரு நபர் ஆகிய மெம்பர்ஸ் கவுன்சிலில், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னா இந்த சட்டம் இயற்றும் சபையில் இந்த கவுன்சில், அது அப்பர் ஹவுஸ்ன்னு சொல்கிறாங்களா, ஃப்ரம் எமௌண்ட்ஸ் 6ல் ஒரு நபரை இவரால் நியமனம் செய்ய முடியும். ஹி நாமினேட்ஸ் 1/6 அப்படின்னா 6ல் ஒரு மெம்பராக நியமனம் செய்ய முடியும். எதற்கு? ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னா எதற்கு? இந்த அப்பர் சபையில் எங்கேருந்து நியமனம் செய்ய முடியுமோ ஃப்ரம், அதில் அந்த செய்ய முடியும். ஃப்ரம் எமங்ஸ் த பெர்சன்ஸ், அந்த நபராக. இந்த எல்லாத்தையும் பண்ண முடியாது, இந்த இதில் இருக்கணும். ரைட்டா? ஃப்ரம் எமங் த பெர்சன்ஸ் ஹேவிங் ஸ்பெஷல் நாலேஜ், நல்ல நாலேஜ், ஏதாவது ஒரு ஃபீல்டில் அதிகமான நாலேஜ் இருந்தால் அவரையோ, அல்லது ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் லிட்ரேச்சர் அப்படின்னா இந்த தமிழ் இலக்கியம் அல்லது ஆங்கில இலக்கியத்தில் தேர்ந்தவர்களாக இருந்தால் அவரை பண்ணலாம். அல்லது சயின்ஸில் பெரிய சயின்டிஸ்டாக இருந்தாங்க, ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாங்கன்னா அவரை பண்ணலாம். அதுக்கடுத்து ஆர்ட், கலையில் பெரிய ஆளாக யாராக இருந்தால் பண்ணலாம். அதுக்கடுத்து கோஆப்ரேட்டிவ் மூவ்மெண்ட், கோஆப்ரேட்டிவ்னா சமூக சேவை செய்யும் நபரை கூட பண்ணலாம். அண்டு சோசியல் வெல்ஃபேர், இதுவும் சமூக சேவை தான். சமூக சேவை செய்யும் நபரையும் இவரால் 6ல் ஒரு நபரை அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். அப்போ every bill passed in the state legislature will become law only after his signature. அப்படின்னா இந்த லோக்சபாவில் பாஸ் பண்ணுற பில்லுகள், அதை எவ்வரி பில் பாஸ்ட் இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் சட்டமன்றத்தில் பாஸ் பண்ணுற எல்லா பில்லுகளும் வில் பிகம், அதுவும் நடைமுறைக்கு வரும். எப்போ வரும்? லா, சட்டமாக நடைமுறைக்கு வரும். எப்பொழுது வரும்? இவர் கையொப்பமிட்டால் தான். அதான் சொல்ல ஒன்லி ஆஃப்டர் ஹிஸ் சிக்னேச்சர், இவர் கையொப்பமிட்ட பிறகு அந்த சட்டங்கள் நடைமுறைக்கு வரும். பட் ஆனால் when a bill is sent to the governor after it was passed by the legislature, he has the options, அவருக்கு ஆப்ஷனே இருக்கிறது, to give his assent to the bill or withhold his assent to the bill or return the bill for the reconsideration of the legislature. அப்படின்னா எல்லாம் கவனிங்க, ஒரே சென்டென்ஸ் போட்டான். பட் ஆனால் when a bill is sent to the governor, ஒரு பில்லு லோக்சபாலேருந்து பாஸ் பண்ணி, லெஜிஸ்லேச்சர்லேருந்து பாஸ் பண்ணி கவர்னர்கிட்ட போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். when a bill is sent to the governor, ஒரு பில்லு போயிடுச்சு. போனதுக்கப்புறம் கவர்னருக்கு என்ன பவர் இருக்குது?
ஆஃப்டர் இட் பாஸ்டு பை த லெஜிஸ்லேச்சர். ஆஃப்டர் இட் பாஸ் லெஜிஸ்லேச்சர்னு சட்டமன்றத்தில் பாஸ் ஆகி கவர்னர்கிட்ட போயிடுச்சு. ஆஃப்டர் இட் பாஸ்டு இன் பை த லெஜிஸ்லேச்சர்னால் இந்த ஒரு பில்லு சட்டமன்றத்திலேருந்து கவர்னருக்கு போயிடுச்சு. எப்போ போச்சு? ஆஃப்டர் இட் பாஸ்டு பை த லெஜிஸ்லேச்சர். அப்புறம் சட்டமன்றத்தில் பாஸ் ஆனதுக்கப்புறம் கவர்னர்கிட்ட போயிடுச்சு. அதுக்கடுத்து கவர்னர் என்ன செய்கிறான்னு பார்ப்போம். ஹி ஹேஸ் த ஆப்ஷன்ஸ். அவருக்கு ஆப்ஷன் இருக்கிறது, ஏகப்பட்ட வழிகள் இருக்கிறது. அதை பாஸ் பண்ணலாமா, இல்லை திருப்பி அனுப்பலாமா, இல்லை வச்சிருக்கலாம், பெண்டிங் வைக்கலாமான்ற 3 ஆப்ஷன் இருக்கிறது. என்ன ஆப்ஷன் சொல்கிறாங்க கேளுங்க. ஹி ஹேஸ் த ஆப்ஷன். அவருக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. டு கிவ் இஸ் அசன்ட் டு த பில். அசன்ட்னா அவரோட ஒரு ஐடியா வந்து பில்லு மேலே சொல்லலாம். பில்லு சரியில்லை அப்படின்னா இப்படி செய்யுங்க, இந்த பில்லு சரியில்லை அப்படின்னா அதில் குறிப்பு எழுதி அனுப்பலாம். அவர் குறிப்பு எழுதி திருப்பி அனுப்பலாம். என்ன குறிப்பு அப்படின்னா அசன்ட்னா அது குறிப்பு. அந்த குறிப்பை எழுதி அந்த பில்லு சரியில்லை, இந்த பில்லை இப்படி திருத்துங்க, நீங்கள் சட்டசபையில் பாஸ் பண்ண சரியில்லைன்னு அனுப்பலாம். அல்லது வித் ஹோல்டு இஸ் அசன்ட் டு த பில் அப்படின்னா அதை நிலைநிறுத்தி வைக்கலாம். அவர் கையிலே வச்சுருக்கலாம், ஒன்றுமே சொல்லாமல் வச்சுருக்கலாம். டு த பில். அல்லது வித் ஹோல்டு த அசன்ட் டு த பில், அதாவது ஒரு ஒரு வழியை சொல்லுவதற்காக வேண்டி அந்த பில்லை அவர் வந்து பாஸ் பண்ணாமலே கையில் வச்சுருக்கலாம். அல்லது 3வது என்னது, அல்லது ரிட்டர்ன் த பில் ஃபார் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த லெஜிஸ்லேச்சர் அப்படின்னா அந்த பில்லை திருப்பி அனுப்பலாம். ரிட்டர்ன் த பில், அந்த பில்லை திருப்பி அனுப்பிட்டு ஃபார் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த லெஜிஸ்லேச்சர். லெஜிஸ்லேச்சர்னு என்னது? ஃபார் த ரிட்டர்ன் த பில் ஃபார் த லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு சொன்னால் என்ன லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு சட்டமன்றத்தில் இவர் அந்த பில்லை திருப்பி அனுப்பலாம். ரிட்டர்ன் திருப்பி அனுப்பலாம். பில் ஃபார் ரீகன்சிடரேஷன். ரீகன்சிடரேஷன்னா அது திரும்பி நீங்கள் சரியாக்கி கொண்டு வாங்க என்று அவர் அனுப்பலாம். குறிப்பு எழுதி அனுப்பலாம். குறிப்பு எழுதாமல் நீங்கள் இது சரி பண்ணுங்கள், இது சரியில்லைன்னு சொல்லி மொத்தமாக கூட இது அனுப்பலாம் என்று சொல்லுகிறார். ரைட்டா? நல்லா கவனிங்க. நெக்ஸ்ட்டு இது என்ன நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்ப்போமா? Next point, he can promulgate ordinance when the state legislature is not in session under Article 213 அப்படின்னா promulgateனா அது எப்படின்னு சொன்னால் பிரகடனம் செய்யலாம். இப்போ ஆர்டிக்கிள் 213 பிரகாரம் சட்டசபையே கூடலை, யாருமே சட்டசபை ஒத்தி வச்சுட்டாங்க. ஆனால் அந்த நேரத்தில் ஒரு சட்டத்தை ஏற்றணும். கவர்னருக்கு பவர் இருக்குது. சட்டசபையில் தான் சட்டம் ஏற்றுவாங்க. ஆனால் சட்டசபையே கூடாமல் இருக்கும் சமயத்தில் கவர்னர் டைரெக்டாக ஒரு சட்டத்தை ஏற்றலாம். ஹி கேன் ப்ரொமல்கேட் அப்படின்னா பிரகடனப்படுத்தலாம். எதை? ஆர்டினன்ஸ்னு சொன்னால் ஒரு தீர்மானத்தை, ஏதாவது தீர்மானத்தை அவர் பிரகடனம்னா நடைமுறைக்கு கொண்டு வரலாம். பிரகடனப்படுத்துவது நடைமுறைக்கு கொண்டு வரலாம். ஒரு சட்டத்தை கொண்டு வரலாம். when the state legislature is not in session under article 213 பிரகாரம் சட்டமன்றம் அப்போது லீவாக இருந்தாலோ, லீவ் போட்டாங்க, ரொம்ப நாள் சட்டமன்றம் கூடலை அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் இவரால் ஒரு சட்டத்தை ப்ரொமல்கேட் அப்படின்னு பிரகடனப்படுத்த முடியும். அதுக்கடுத்து பட் இருந்த போதிலும் தீஸ் ஆர்டினன்ஸ், இந்த சட்டங்கள் must be approved by the legislature within 6 months. இந்த இவர் அந்த சட்டசபை கூடாத சமயத்தில் வந்து ஒரு சட்டத்தை ஏற்றிருந்தால் அந்த சட்டமானது பின்னாடி சட்டசபை கூடினதுக்கப்புறம் 6 மாதத்துக்குள்ளே அந்த சட்டசபையை வந்து அந்த பில்லை அவங்க பாஸ் பண்ணணும். எந்த பில்லை பாஸ் பண்ணணும்? இந்த பில்லை இவர் போட்ட அந்த சட்டத்தை சட்டமன்றம் கூட்டினதுக்கப்புறம் திரும்பி அந்த சட்டமன்றத்துக்கு வந்து அவங்க அதை ஒப்புதல் வழங்கணும். லெஜிஸ்லேச்சரில் பாஸ் ஆகணும். பாஸ் ஆகிடுச்சின்னு சொன்னால் அது சட்டமாயிரும். அப்படி இல்லை, இவருக்கு நான் போட்டுட்டேன், திடீர்னு எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சாருன்னா அவர் வித்ரா பண்ணிக்கலாம். கவர்னர் ஹி கேன் ஆல்சோ வித்ராவும் பண்ணிக்கலாம். ஏன் ஆர்டினன்ஸ் அட் எனி டைம். அவர் போட்டிருக்காரு, 3 மாதம் சட்டம் போட்டார், நடைமுறைக்கு வந்துருச்சு, ஆனால் திடீர்னு அவர் வேண்டாம் அப்படின்னு நினச்சாருன்னு சொன்னால் அதை வந்து என்ன பண்ணலாம், அவர் வித்ராவும் பண்ணலாம்னு சொல்லி போட்டிருக்கு. ரைட்டா? அடுத்து he has to lay the annual reports of the state finance commission அப்படின்னா வருடாந்திர நிதி அறிக்கை. ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷன் மாநில நிதி அறிக்கை. அனுவல் ரிப்போர்ட்னா அறிக்கை, அனுவல்னா வருடாந்திர ரிப்போர்ட்ஸ் அறிக்கை. எதனோட அறிக்கை? ஆஃப் த ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷன் அப்படின்னா மாநில நிதி கமிஷனோட அறிக்கையை இவர் தாக்கல் செய்யணும். தாக்கல் செய்யணும். எதில்? சட்டசபையில் தாக்கல் செய்யணும். இவர் படிக்கணும். எதனோட வருடாந்திர நிதி அறிக்கை, மாநில நிதி அறிக்கையை இவர் படிக்கணும்.
த ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதுக்கடுத்து கமா த ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனையும் இவர் அமைக்கலாம். அது இவருக்கு உரிமை உண்டு. ஸ்டேட் பப்ளிக் கமிஷன்னா கவர்மெண்ட்டு ஆளுகள் எடுக்கிறாங்க இல்லையா, இந்த எக்ஸாம் டெட் எக்ஸாமில் இருக்கிறாங்களா டீச்சர்களுக்கு, அதை மாதிரி கவர்மெண்ட்டில் கிளருக்கு இந்த அதிகாரிகள் போலீஸ் எடுக்கிறாங்க, இதெல்லாம் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான். இதை அவர் நியமனம் பண்ணலாம். அண்டு மூணாவதாக கம்ப்யூட்டரல் ஆடிட்டர் ஜெனரல் ரிலேட்டிங் டு த அக்கௌண்ட்ஸ் ஆஃப் த ஸ்டேட். அப்படின்னா கம்ப்யூட்டர் ஆடிட்டிங் ஜெனரல்னு சொன்னால் அக்கௌண்ட்ஸ் சம்மந்தமாக ஒரு தலைவர், கம்ப்யூட்டர்னால் நிர்வாகம் செய்பவர் யார், அண்டு ஆடிட் பண்ணுவார். ஆடிட்னா அந்த இது நடைமுறை ஆடிட்ன்றதுல உங்களுக்கு இந்த கணக்கு வழக்குகள் அதுதான் ஹெட்டுன்னு சொல்லுவாங்க. கம்ப்யூட்டர் என்ற ஆடிட்டர் ஜெனரல்ன்றது ஒரு தலைவர். எதற்கு? அதை நிதியை சரி பண்ணுறதுக்காக வேண்டி தலைவர்னு அர்த்தம். இந்த கம்ப்யூட்டர் அண்டு ஆடிட்டர் கண்ட்ரோலர்னு சொல்லுவாங்க. அதை கண்ட்ரோலர்னால் அதை கண்ட்ரோல் பண்ணுறவங்க, ஆடிட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுற தலைவரை நியமனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறார். எங்கே? ரிலேட்டிங் டு த அக்கௌண்ட்ஸ் ஆஃப் த ஸ்டேட், மாநிலத்தினோட அக்கௌண்ட்டுகள். இப்போ உங்களுக்கு வாத்தியார்களுக்கு ஒரு சம்பளம், அமைச்சர்களுக்கு ஒரு சம்பளம் சொல்கிறாலும் அதெல்லாம் இங்கே தான் வரும், இவர்கிட்ட தான் வரும். இதை இவரையும் அவர் அமைக்கலாம், அவர் செலெக்ஷன் பண்ணலாம். யாரை செலெக்ஷன் பண்ணலாம்? கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட் ஜெனரல். அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆடிட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மாநிலத்தில் ஆடிட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நபரை இவர் அப்பாயின்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லுது. பிஃபோர் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னா பிஃபோர்னால் எதற்கு முன்னாடியே, சட்டமன்றத்துக்கு முன்னாடி இவங்களுக்கெல்லாம் நியமனம் அவர் செய்யலாம். அடுத்து ஃபைனான்சியல் பவர். இவரோட ஃபைனான்சியல் பவர் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். நிதி எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். இவருக்கு எவ்வளோ நிதி இருக்குதுன்னு பார்ப்போம். த கான்ஸ்டியூஷன் ரெஃபர்ஸ் டு த கவர்னர் the duty to get prepared and introduced of to the state legislature the annual budget and also the supplementary budget if necessary. அப்படின்னா இந்த கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், கன்ஃபர்ஸ்னால் வழங்குகிறது, கொடுத்துருக்கிறது. அந்த கவர்னருக்கு கொடுக்கறது. என்னத்தை கொடுக்கறது? த டியூட்டின்னு வேலை. என்ன வேலை? டு கெட் ப்ரிப்பேர் பண்ணணும். எதை ப்ரிப்பேர் பண்ணணும்? அண்டு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணணும். என்னென்னு சொல்லுவார். அண்டு இன்ட்ரோடியூஸ் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், அதை ப்ரிப்பேர் பண்ணி அதை அறிமுகப்படுத்தணும். எதில் அறிமுகப்படுத்தணும்? ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்தணும். எதை? இப்போ தான் சொல்ல வர்றாங்க பாருங்கள். இந்த அனுவல் பட்ஜெட்னா வருடாந்திர நிதிநிலை அறிக்கை. ஒரு மாநிலத்தில் எவ்வளோ நிதி இருக்குது, எவ்வளோ வருமானம் வந்திருக்கு, எவ்வளோ செலவாயிருக்கு, எவ்வளோ கவர்மெண்ட்டுகளுக்கு சம்பளம் கொடுத்துருக்கோம், ஊழியர்களுக்கு, இதனோட அறிக்கையை இவர் ரெடி பண்ணி லெஜிஸ்லேச்சர் சட்டமன்றத்தில் அவர் தாக்கல் செய்யணும். அண்ட் ஆல்சோ அப்படி முடியலைன்னு சொன்னால், அது பத்தலைன்னு சொன்னால் சப்ளிமெண்ட்ரின்னு தயார் பண்ணிக்கலாம். சப்ளிமெண்ட்ரி பட்ஜெட் அப்படின்னா ஒரு தாக்கல் பண்ணியிருக்காரு பட்ஜெட்டு, அது இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குதுன்னு அதுக்கடுத்து நெக்ஸ்ட் இன்னொரு பட்ஜெட் தாக்கல் பண்ணலாம். சப்ளிமெண்ட்ரி பட்ஜெட்டையும் இவர் தாக்கல் பண்ணலாம். இந்த பவர் அவருக்கு இருக்குது அப்படின்றப்ப. அடுத்து மணி பில் கேன் பி இன்ட்ரடியூஸ்டு இன் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஓன்லி வித் இஸ் ப்ரியர் ரெக்கமெண்டேஷன். அப்படின்னா இந்த ரூபா சம்மந்தப்பட்ட பில்லுகள், நிதிநிலை சம்மந்தப்பட்ட பில்லுகள் லெஜிஸ்லேச்சரில் அதை சட்டமன்றத்தில் கொண்டு வந்தால், ஹேஸ் பி இன்ட்ரடியூஸ் அறிமுகப்படுத்தினால் அதுக்கு இவரோட அனுமதி வேணும். ஓன்லி வித் இஸ் ப்ரியர் ரெக்கமெண்டேஷன். இவரோட அனுமதி வாங்கி கொண்டு தான் மணி பில்லை எதில் பாஸ் பண்ண முடியும்? லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பாஸ் பண்ண முடியும். ஏதாவது ஒரு அறிக்கை, பைசா சம்மந்தப்பட்ட அறிக்கை, இப்போ திடீர்னு நாங்கள் அதுக்கு இவ்வளோ செலவு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை அங்கே எப்படி தாக்கல் பண்ணணும்? இவரோட ரெக்கமெண்டேஷன், இவரோட ஆதரவோடு தான் தயார் பண்ண அங்கே லெஜிஸ்லேச்சரில் அங்கே ரெடி பண்ணி கொடுக்க முடியும். அதான் ஹி கேன் அது என்ன, த மணி பில் கேன் பி இன்ட்ரோடியூஸ். மணி பில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டால் எங்கே? இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதாவது லெஜிஸ்லேச்சரில் அது சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டால் அதுக்கு அனுமதி வேணும். எப்படின்னா ஒன்லி வித் த ப்ரியர் ரெக்கமெண்டேஷன். இவரோட அனுமதி இருந்தால் தான் அங்கே மணி பில் மட்டும், மீதி பில்லுகள் நீ பார்த்துக்கலாம், மணி பில்லு வேறு அனுமதியோடு தான் வரணும். அதுக்கடுத்து மூணாவது, ஹி கேன் மேக் அட்வான்சஸ் அவுட் ஆஃப் த ஸ்டேட் கண்டிஜென்சி ஃபண்ட். அப்படின்னா அவசர காலத்தில் இப்போ திடீர்னு புயல் வந்துருச்சு, அது வந்துருச்சு, இது வந்துருச்சுன்னு சொல்லும்போது கவர்மெண்ட்டு பைசா இல்லைன்னு சொன்னால் இவர் உதவி பண்ணுவார். ஹீ கேன் மேக் அட்வான்சஸ்னால் கொடுப்பார். என்னத்தை கொடுப்பார்? அட்வான்ஸில் பைசா கொடுக்குறது. ஹீ கேன் மேக் அட்வான்சஸ் அவுட் ஆஃப் த ஸ்டேட் கண்டிஜென்சி ஃபண்ட். அப்படின்னா மாநிலத்துக்கு அவசர கால நிதின்னு ஒரு நிதி இருக்கும், அதுலேருந்து இவரை ரூபாய் எடுத்து கொடுப்பார் மாநிலத்துக்கு. டு மீட் என்ன கொடுப்பார்? அன்ஃபோர்சீன் எக்ஸ்பெண்டிச்சர், எதிர்பாராத செலவு. அன்ஃபோர்சீன்னா எதிர்பாராத செலவு தானே. திடீர்னு புயல் வந்துச்சுன்னா அந்த செலவு எதிர்பார்த்தமா இல்லையா? அப்போ அதுக்கு ரூபா வேணும் இல்லையா? அப்போ அந்த நேரத்தில் இந்த கவர்னர் என்ன பண்ணுவார்? கண்டிஜென்சி ஃபண்ட், அதெல்லாம் அவசர கால நிதின்னு சொல்லுவாங்க. அவசர கால நிதியை எடுத்து கவர்மெண்ட்டை கொடுப்பார். அதுதான் ஹீ கேன் மேக் முடியும். எதை?
அவுட் ஆஃப் த ஸ்டேட் கண்டிஜென்சி ஃபண்ட், அந்த ஸ்டேட் மாநிலத்தில் உள்ள அவசரகால நிதியிலிருந்து ரூபாயை எடுத்து எதற்காண்டி இவர் மாநிலத்துக்கு கொடுப்பார், எதற்காக வேண்டிய டு மீட் அன்ஃபோர்சீன் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா எதிர்பாராத செலவுகள். இந்த புயல் வந்துருச்சுன்னா எதிர்பாராத செலவுகளுக்காக வேண்டிய அன்ஃபோர்சீன் எதிர்பாராத எக்ஸ்பெண்டிச்சர் செலவுகளை தாக்குப்பிடிக்கிறதுக்காண்டி ரூபாய் எடுத்து கொடுப்பார். அடுத்து ஹி கன்ஸ்டியூட் எ ஃபைனான்ஸ் கமிஷன் அப்படின்னா இவரால் அமைக்க முடியும், ஒரு நிதி கமிஷனை அமைக்க முடியும். ஆஃப்டர் எவ்வரி 5 years அப்படின்னா ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் ஒரு புதுசாக நிதி கமிஷன், போன வருஷம் உண்டாக்குனது கேன்சல் பண்ணி இந்த வருஷம் புதுசாக ஒரு நிதி கமிஷன் அமைக்க முடியும். டு ரிவ்யூ த ஃபைனான்சியல் பொசிஷன் ஆஃப் த பஞ்சாயத்ஸ் அண்ட் த முனிசிபாலிட்டிஸ் அப்படின்னா அந்த பஞ்சாயத்துகள் இருக்கு இல்லையா, கிராமங்களில் உள்ள பஞ்சாயத்துகள், டவுனில் உள்ளது முனிசிபாலிட்டி. அப்போது இதில் பைசா கொடுக்குறாங்களா, பஞ்சாயத்துக்குன்னு ஒரு நிதி வழங்குவாங்க கவர்மெண்ட்லேருந்து, முனிசிபாலிட்டிக்குன்னு கொடுப்பாங்க. இதை சரி பண்ணவோ இது எவ்வளோ கொடுக்கணுன்றதில் தீர்மானிக்கிறதுக்குன்னு ஒரு ஃபைனான்ஸ் கமிட்டி வச்சுருப்பார். அந்த ஃபைனான்ஸ் கமிட்டி அமைக்கிறதுக்கு பவர் யார், இவர்கிட்ட தான் இருக்குது. ஹி கன்ஸ்டியூட், இவர் அமைக்கலாம் ஃபைனான்ஸ் கமிட்டி, ஒரு ஃபைனான்ஸ் கமிஷனை அமைக்கலாம். ஆஃப்டர் எவ்வரி 5 years 5 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் அமைப்பார். ஏன்னா அந்த கமிஷனு தான் என்ன பார்க்கும், பஞ்சாயத்துக்கு இவ்வளோ ரூபா கொடுக்கணும், முனிசிபாலிட்டிக்கு இவ்வளோ ரூபா கொடுக்கணும்னு சொல்லும். அப்போ அந்த கமிஷனே இவர் 5 வருஷத்துக்கு மாற்றி வேறு கமிஷனை வைக்கலாம். டு ரிவ்யூ, அதை ரிவ்யூனா சரி செய்ய. போன வருஷம் 10,000 ரூபா கொடுத்தோம் ஒரு கிராமத்துக்கு, இந்த வருஷம் 10,000, அப்போ 15,000 கொடுக்கணும் அப்படின்ற சொல்கிறது தான் ரிவ்யூ. ரிவ்யூனா அதை மறுபரிசீலனை செய்ய. எதை மறுபரிசீலனை, த ஃபைனான்சியல் பொசிஷன் ஆஃப் த பஞ்சாயத்ஸ் அப்படின்னா பஞ்சாயத்தில் உள்ள நிதிநிலை அறிக்கையை ரிவ்யூனா மறுபரிசீலனை செய்ய வேண்டி, மற்றும் முனிசிபாலிட்டியில் உள்ள நிதிநிலை அறிக்கையை மறுபரிசீலனை செய்து நடைமுறைப்படுத்த வேண்டி இவர் ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் ஒரு முறை ஃபைனான்சியல் கமிஷனை நியமிக்க அவருக்கு அதிகாரம் உள்ளது. அடுத்து ஜுடிஷியல் பவர், இவருக்கு என்ன ஜுடிஷியல் பவர் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். அதாவது நீதி வழங்க என்ன பவர் இருக்குன்றா. ஹி அப்பாயிண்ட் த அட்டார்னி ஜெனரல் ஆஃப் த ஸ்டேட். அப்போ அப்பாயிண்ட் ஜெனரல்னால் வக்கீல்களின், அரசாங்க வக்கீல்களின் தலைவர். இப்போ கவர்மெண்ட் வக்கீல்னு இருப்பாங்க, அந்த வக்கீல்களுக்கு தலைவர் ஒருத்தர். அரசாங்க வக்கீல் ஒரு 50 பேர் இருந்தாங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கான இங்கே இருப்பாங்க, அவங்க அரசாங்க சம்பளம் வாங்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு தலைவர் வேணும் இல்லையா, அதுதான் அவர் பேர் அட்டார்னி ஜெனரல். அட்டார்னி ஜெனரல்னால் அரசாங்க வக்கீல்களின் தலைவர்னு அர்த்தம். இவரால் அப்பாயின்மெண்ட் பண்ண முடியும். யார், அட்டார்னி ஜெனரல் ஆஃப் த ஸ்டேட், மாநிலத்தில் உள்ள அட்டார்னி ஜெனரலை இவரால் அப்பாயின்மெண்ட் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறார். அட்டார்னி ஜெனரல்னது அரசாங்க வக்கீல்களின் தலைவர், ரைட்டா. அடுத்து ஹி மேக்ஸ் அப்பாயின்மெண்ட், போஸ்டிங்ஸ் அண்டு ப்ரொமோஷன்ஸ் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் அப்படின்னா இந்த இவரால் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுன்னா யார், மாநிலத்தில் உள்ள மாவட்டத்து ஜட்ஜுகள் மட்டும், ஹைகோர்ட் ஜட்ஜு கிடையாது. ஹைகோர்ட் ஜட்ஜுகளுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ண முடியும். இவர் ஹைகோர்ட் ஜட்ஜை அப்பாயின்மெண்ட் பண்ண முடியும். ஹைகோர்ட்டில் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜை ஹி மேக்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ண முடியும், போஸ்டிங் பண்ண முடியும், ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் போஸ்டிங் பண்ண முடியும், அண்டு ப்ரொமோஷனும் கொடுக்க முடியும். டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுக்கு ப்ரொமோஷனும் கொடுக்க முடியும். இந்த 3மே இவரால் செய்ய முடியும். டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜை அப்பாயின்மெண்ட் பண்ண முடியும், போஸ்டிங் கொடுக்க முடியும், அண்டு ப்ரொமோஷனும் கொடுக்க முடியும். இன் கன்சல்டேஷன் வித் த ஸ்டேட் ஹைகோர்ட் அப்படின்னா எப்போ கொடுக்க முடியும், ஸ்டேட்டோட ஹைகோர்ட் இருக்குல்ல, இப்போ மெட்ராஸில் உள்ள ஹைகோர்ட்டில் உள்ள சீஃப் ஜஸ்டிஸ் கூட இவர் கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜட்ஜ் அப்பாயின்மெண்ட் பண்ணலாம், போஸ்டிங் பண்ணலாம், இல்லை ப்ரொமோஷனும் கொடுக்கலாம் அப்படின்ற பவர் இவருக்கு இருக்குது. அப்போ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் உள்ள ஜட்ஜை அப்பாயின்மெண்ட் பண்ணலாம், போஸ்டிங் பண்ணலாம், ப்ரொமோஷன் கொடுக்கலாம். எப்போது இவர் அந்த ஹைகோர்ட்டில் உள்ள சீஃப் ஜஸ்டிஸ்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு இவர் அந்த வேலையை செய்வார், ரைட்டா. அடுத்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த ஹைகோர்ட் இன் எ ஸ்டேட் இஸ் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட் அப்படின்னா ஒரு ஹைகோர்ட் இருக்குது, அதில் ஹைகோர்ட்னு மாநிலத்தில் உள்ள பெரிய கோர்ட் தான் ஹைகோர்ட். அதுக்கு சீஃப் ஜஸ்டிஸ், ஜட்ஜுகளுக்கு தலைமையான ஒரு ஜட்ஜு இருப்பார் இல்லையா, ஹைகோர்ட்டில் சீஃப் ஜஸ்டிஸ்னு ஒருத்தருப்பார், ஜஸ்டிஸ் இருப்பாங்க நீதிபதிகள், அவங்க தலைமை நீதிபதினு ஒருத்தருப்பார். த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த ஹைகோர்ட்டில் உள்ள சீஃப் ஜஸ்டிஸை ஆஃப் த ஸ்டேட், ஒரு மாநிலத்தில் உள்ள ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார், பிரசிடென்ட் தான் பண்ணுவார், ரைட்டா. இஸ் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட் பண்ணுவார். இன் கன்சல்டேஷன் வித் ஹிம், ஆனால் பண்ணுறதுக்கு பிரசிடென்ட் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். ஆனால் பண்ணுறதுக்கு முன்னாடி கவர்னர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்பார், இவர் பண்ணலாமா இல்லை வேண்டாமான்னு கேட்பார். அதுதான் போட்டிருக்கான். த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸஸ் இந்த ஸ்டேட், ஒரு மாநிலத்தில் இஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணப்படுகிறார். யாரால், பை பிரசிடென்ட்டால் பண்ணப்படுகிறார். எப்போது, இன் கன்சல்டேஷன் வித் ஹிம்னு யார், கவர்னர்கிட்ட ஒரு மாதிரி கேட்டுக்கிடுவார். கன்சல்டேஷன்னா என்னப்பா செய்யலாமான்னு கேட்டுட்டு தான் செய்வார், ரைட்டா. பிரசிடென்ட்டு ஹி கேன் பேரடன்னு மன்னிக்கலாம். இவருக்கு ஒரு மன்னிப்பு கொடுக்குற பவர் இருக்குது. யாருக்கு மன்னிப்பு கொடுக்கலாம் பார்ப்போம். அண்ட் கம்யூட் அண்டு ரீப்ரீவ் த பனிஷ்மெண்ட் ஆன் ரிசிப்ட் ஆஃப் த
அப்பீல் ஃபார் மெர்சி எக்ஸப்ட் டெத் சென்டென்ஸ். நல்லா கவனிக்கணும். ஹீ கேன் பேரடன்னா மன்னிப்பு கொடுக்கலாம். ரைட்டா? ஹீ கேன் பேரடன் அண்ட் ரிவ்யூன்னு என்னது? ரிவ்யூன்னு அது என்ன பண்ணலாம்? இவர் என்ன பண்ணலாம்? பேரடன்னா மன்னிப்பு கொடுக்கலாம். எதுக்கு மன்னிப்பு கொடுக்கலாம்? இங்கிட்டு போட்டா யூ கேன் பேரடன் அப்படின்னா மன்னிப்பு கொடுக்கலாம். கம்யூட்னா பயணம் செய்யலாம். ஆர் ரீப்ரீவ்னா மீட்கவும் செய்யலாம். எந்த பயணம் மீட்கவும் ஒன்றும் இல்லை. இப்போ அதுக்கு மூணுமே ஒரே அர்த்தம் தான். யூ கேன் பேரடன் கம்யூட் ஆர் ரீப்ரீவ். ஆக்சுவல் பேரடன்னா மன்னிப்பு கொடுக்கலாம், கம்யூட்னா பயணம் செய்யலாம், ரீப்ரீவ்னா மீட்கலாம். அப்படின்னா இது மூணுமே ஒன்று தான். என்னது? யாருக்கு மன்னிப்பு கொடுக்கலாம்? பனிஷ்மெண்ட்ஸ் ஆன் ரிசிப்ட்ஸ் ஆஃப் அப்பீல் ஃபார் மெர்சி எக்ஸப்ட் டெத் சென்டென்ஸ். அப்படின்னா ஹைகோர்ட்டில் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, ஏதாவது தண்டனை 10 வருஷம் ஜெயிலு 5 வருஷம் ஜெயிலாக கொடுத்துட்டாங்க. இப்போது அவர் என்ன பண்ணலாம்? கோர்ட்டில் தண்டனை கொடுத்துட்டாங்கன்னா கவர்னருக்கு அப்பீல் பண்ணலாம். கவர்னர் அந்த தண்டனையை கேன்சல் பண்ணலாம். ஹைகோர்ட்டு கொடுத்த தண்டனையை கேன்சல் பண்ணலாம். அந்த பவர் இவருக்கு இருக்குது. ஆனால் ஒன்றில் மட்டும் பவர் இல்லை, டெத்து சென்டென்ஸுக்கு மட்டும் பவர் கிடையாது. தூக்கு தண்டனை கொடுத்தாச்சுன்னு சொன்னால் அப்போ அதை மட்டும் இவரால் கேன்சல் பண்ண முடியாது. ஹைகோர்ட்டில் தூக்கு தண்டனை கொடுத்தாச்சுன்னா அதை முடிஞ்சு அவ்வளோதான். அதுக்கு சுப்ரீம் கோர்ட் தான் போகணும். இங்கே ஹைகோர்ட்டில் வந்து ஏதோ பனிஷ்மெண்ட் 5 வருஷம் 6 வருஷம் ஜெயிலுக்கு கொடுத்துட்டாங்கன்னா அந்த சம்மந்தப்பட்ட ஆள் இவருக்கு அப்பீல் பண்ணால், இவருக்கு பெட்டிஷன் அனுப்புனாங்கன்னா அது உண்மையாக இல்லையான்னு பார்த்துட்டு இவரால் கேன்சல் பண்ண முடியும். ஹைகோர்ட்டோட தீர்ப்பையுமே கேன்சல் பண்ண முடியும். அதான் ஹீ கேன் பேரடன் மன்னிப்பு கொடுத்துருவார். யாருக்கு? த பனிஷ்மெண்ட் ஆன் ரிசிப்ட்ஸ் ஆஃப் அப்பீல் ஃபார் மெர்சி. அப்படின்னா பனிஷ்மெண்ட் வாங்கின ஒரு ஆள் ஆன் ரிசிப்ட் ஆஃப் அப்பீல், இவருக்கு அப்பீல் பண்ணினால் எப்படி? ஃபார் மெர்சி, மன்னிச்சுக்கோங்க, என்னை தாழ்மையோட மன்னிச்சுக்கோங்க. மெர்சினா தாழ்மையோட மன்னிச்சுக்கோங்க, எக்ஸப்ட் டெத் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லி. டெத் சென்டென்ஸ் வாங்காமல் ஒருத்தன் உயிர், அதாவது டெத் சென்டென்ஸ் என்னது? அவனுக்கு தூக்கு தண்டனை சொல்லுவாங்க. தூக்கு தண்டனை கொடுக்காம இல்லாமல் ஒரு நபருக்கு ஒரு 4 வருஷம் ஜெயிலாக போட்டாங்கன்னா அவர் மெர்சி அப்ளிகேஷன் மூலியமாக இவருக்கு ஒரு பெட்டிஷனை மூவ் பண்ணார்னா இவரால் மன்னிப்பு வழங்க முடியும். அதனால் மூணுமே ஒரே இது தான். பனிஷ்மெண்ட்ஸ் ஆன் ரிசிப்ட்ஸ் ஆஃப் அப்பீல்னு இவருக்கு அப்பீல் பண்ணணும், பெட்டிஷன் போட்டால் இவரால் முடியும் என்று சொல்கிறார். ரைட்டா? நெக்ஸ்ட்டு டிஸ்கிரிமினேஷன் பவர்ஸ் நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம்.